Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பட்டன் கிளிக்குள்ளே ஒரு கோடிங் எழுதுறது, அதாவது இந்த நம்பர்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ 1 ப்ரெஸ் பண்ணும்போது 1 ஒர்க் பண்ணுற மாதிரியும் 2 ப்ரெஸ் பண்ணும்போது 2 ஒர்க் பண்ணுற மாதிரியுமான கோடிங்ஸை வந்துட்டு நம்ம எப்படி 1 to 9 பட்டன்ஸ் கிளிக் பண்ணும்போது ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம செய்யலாமுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது முதலாவது பட்டன் கிளிக் பண்ணுறதுக்குரிய கோடிங் இல்லைங்களா. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸில் நேமையும் சேஞ்ச் பண்ணி வர்றேன். ஸோ இங்கே போய் பார்க்க டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது. நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே பாக்ஸ்ன்னு சொல்லி நேம் கொடுத்து விடுறேன். ஸோ டிஸ்பிளே பாக்ஸ்ன்னு நேம் கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் கோடிங் எழுத போகிறேன். ஸோ கோடிங் எழுதுறதுக்கு முதல் நம்ம ஒரு சாதாரண நார்மல் கால்குலேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ அந்த கால்குலேட்டரில் பாருங்கள் ஆரம்பத்தில் 0 இருக்குது. ஸோ நான் இங்கே 1 ப்ரெஸ் பண்ணும்போது என்ன செய்யுது, அந்த 0 அழிஞ்சு 1 எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ திருப்பி நான் 1 ப்ரெஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற 1ஓட சேர்ந்து 1 வருது. அதாவது என்ன இங்கே சினரியோண்டா, 0 இருந்தால் ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டை அழிச்சு விட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை போடணும், அல்லது வேறு ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குமா இருந்தால் ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டோட சேர்ந்து இந்த டெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஆகி வரணும். அதுதான். ஸோ முதலாவது நான் என்ன செய்ய போகிறேன், டிஸ்பிளே பாக்ஸுக்குள்ளே, அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன நேம் இருக்குது, அதாவது என்ன டெக்ஸ்ட் இருக்குங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ அதை வேண்டி எடுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு நேம் கொடுக்கேன், டிஸ்பிளே பாக்ஸ் வேல்யூ அண்ட் கொடுத்துட்டோம். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, எதுக்குள்ளே இருக்குது, ஸோ நம்ம இதுக்கு கொடுத்துருக்குற நேம் என்னது, டிஸ்பிளே பாக்ஸ், சரிங்களா. ஸோ அப்போது டிஸ்பிளே பாக்ஸ் கொடுத்து விட்டேன். பாருங்கள் டிஸ்பிளே பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் நமக்கு தேவை, டெக்ஸ்ட்டுக்குள்ளே இல்லைங்களா. இப்போ பாருங்கள் டிஸ்பிளே பாக்ஸில் டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த 0 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், டாட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்பிளே பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எனக்கு வேணும், சரிங்களா. அந்த டெக்ஸ்ட் என்ன செய்யும், இதுக்குள்ளே வந்துடும். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம். இப்போ நமக்கு இங்கே 2 சினாரியோ தேவைப்படுது. ஒன்று வந்துக்கிட்டு டிஸ்பிளே பாக்ஸுக்குள்ளே 0 இருந்தால் அந்த வேல்யூஸை அழிச்சு விட்டுட்டு நம்மளோட 1 பிரிண்ட் ஆகணும். இது நம்பர் 1 பட்டன் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு 1 பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸோடு சேர்ந்து நம்மளோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன், இஃப் இந்த டிஸ்பிளே பாக்ஸில் இருக்கிற வேல்யூ டபுள் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம இது என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ அதனால் நான் இங்கே 0 சொல்லி இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 0 இருந்தால் என்ன செய்யுங்க, இந்த டிஸ்பிளே பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை 1 மாற்றி விடுங்க. ஏன் நீங்கள் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே வேல்யூஸ் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், டிஸ்பிளே பாக்ஸில் டெக்ஸ்ட், ஸோ டெக்ஸ்ட் எப்போவுமே ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணப்பீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்ட்ரிங்கையே அக்செப்ட் பண்ணும், அதே மாதிரி ஸ்ட்ரிங்கையே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்திருக்கேன்னு சொன்னால், டிஸ்பிளே பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 1 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன செய்யும் பாருங்கள், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 0 இருந்தால் 1 கொண்டு வரும். இங்கே பாருங்கள் 0 இருந்தால் நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 1 வேலை செய்யும். ஆனால் திருப்பி கிளிக் பண்ணும்போது எனக்கு வேறு எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இங்கே நடக்குதில்லை. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த இடத்த நம்ம திருப்பி எல்ஸ் எழுதணும். ஒருவேளை அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ், இப்போ நம்ம ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணும்போது 1 மாறிடும், 2வது தரம் கிளிக் பண்ணும்போது போய் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கும், 1 இருக்காது, 0 இருக்காது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன செய்யணும், டிஸ்பிளே பாக்ஸில் டெக்ஸ்ட்டை வந்துக்கிட்டு என்ன செய்யணும், ப்ளஸ் ஈக்குவல். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ப்ளஸ் ஈக்குவல்னு சொல்கிறது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸோட பெருமதியை இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுக்கு. ஸோ ப்ளஸ் அட் அண்ட் ஈக்குவல் ஆப்ரேட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். அட் அண்ட் ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதே ஆப்ஷனில் நான் என்ன செய்கிறேன், அதோட சேர்த்து இந்த 1 ஆட் பண்ணி விடுங்க. ஏற்கனவே இருக்கிறதோட 1 ஆட் பண்ணிகிட்டே போங்கங்கிறது தான் அதில் இருக்கிற ஆப்ஷன், சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்து விடுறேன். இப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இப்போ பாருங்கள்
1 ப்ரெஸ் பண்ணுறேன், 0 அழிஞ்சு 1 வந்துடுது. திருப்பி 1 ப்ரெஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்ன செய்யுது, 1 அட் ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? இப்போ பர்ஃபெக்டாக எனக்கு 1 பட்டன் வேலை செய்யுது. ஆனால் மற்ற எந்த ஒரு பட்டனுமே எனக்கு ஒர்க் பண்ண இல்லை. சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சிம்பிள் அதே ஃபங்க்ஷன் தான் எல்லாத்துக்கும். நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்பர் 2க்கு வரேன். இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த நான் என்ன செய்ய போகிறேன், 0 இருந்தால் 2 மாறணும். 0 இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸோட இந்த 2 ப்ளேஸ் ஆகணும். ஸோ அந்த இடத்த மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி 3 கொடுத்து விடுறேன், பட்டன் 3. இப்போ பாருங்கள், இதில் என்ன அட்வான்டேஜ்ன்றா, நம்ம ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள். இந்த கோடிங்கை பார்க்கும்போது இது எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வேலை நடக்குதுங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வேறு பட்டன் 1க்கு பட்டன் 12ன்னு சொல்கிற ஒரு நேம் இருக்குமா இருந்தால் நம்ம ஒவ்வொரு தரமும் நம்ம போய் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம கோடிங்ஸில் மாற்ற வேண்டி வரும். ஆனால் இங்கே நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. என்ன காரணம், நாம் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதால எக்ஸிக்யூட் ஆகிற கோடிங்ண்டு. ஸோ 4க்கு நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்த 4 கொடுத்து விடுறேன். ஸோ இங்கேயும் 4 மாற்றி வரேன். இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஸோ பட்டன் 4வை கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்கிறதால ஸோ 0 இருந்தால் 0 அழிச்சு விட்டுட்டு, அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டோட்டலாகவே 4ஆக மாற்றி விடுங்கன்ற அர்த்தம். இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதோட சேர்த்து 4ஆக ஆட் பண்ணி விடுங்கிறதான் இதில் அர்த்தம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், பட்டன் 5 கிளிக் பண்ணுறதால நடக்கிற கோடிங். ஸோ பட்டன் 5வை கொடுத்து விட்றேன். அதே மாதிரி பட்டன் 6க்கு பட்டன் 6 இங்கே நான் கொடுக்கேன். பட்டன் 7க்குரிய கோடிங். அதே மாதிரி பட்டன் 8க்குரிய கோடிங். ஓகே. ஸோ பட்டன் 9க்குரிய கோடிங். ஓகே ஃபைன். இப்போ நான் கொடுத்து விட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற பட்டன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த கோடிங் வேலை செய்யும். பாருங்கள், 1 ப்ரெஸ் பண்ணால் வேலை செய்யுது, 5. ஸோ நான் எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் எனக்குரிய ஃபங்க்ஷன் இங்கே பர்ஃபெக்டாகவே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆனால் இங்கே நம்ம இந்த கோடை வந்துட்டு இன்னும் நாம் சரியான முறையில் மொடியூல் பண்ணி எடுக்கணும். வந்துட்டு சரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரணும். என்ன காரணம்டா, ஒரே வேலை அதாவது பாருங்கள், இந்த கோடிங் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரும்ப 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 எனக்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நடக்குது. ஆனால் சின்ன சின்ன இப்போ பாருங்கள், 4 பட்டன்டா இந்த இடத்த 4 மட்டும் மாறுது, 5 பட்டன்டா இந்த இடத்த 5 மட்டும் மாறுது. ஸோ இது எப்படி நாம் இன்னும் ஷார்ட் ஆக்கலாம்னு சொல்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.